மீன ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. மீன ராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க, குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க, எல்லா இடத்துலையுமே நேர்மையையும் உண்மையையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா தப்பு தான், வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க, எல்லா இடத்துலையும் தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோடையும் வாழக்கூடியவங்க. உண்மைக்கு புறம்பா யாருக்குமே என்னைக்குமே கை கொடுக்க மாட்டீங்க, எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால தான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுருக்கு. தங்களோட கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க. இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே மீனராசியா, இவங்களுக்கு என்னப்பா நல்லா சூப்பராக இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்ருப்பாங்க. ஆனால் உங்கள் மனசில் இருக்கிற கஷ்டம் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்கக்கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அவங்க தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க. மறுபடியும் அவங்க உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மறுபடியும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தாங்க நீங்கள். வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறிடணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் மீனராசிக்காரங்க. கடந்த காலகட்டங்களில் தங்களினுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். இந்த 7.5 சனி மூலமாகவும் விரய சனி மூலமாகவும் நிறைய கஷ்டங்களையும் துன்பங்களையும் இழப்புகளையும் மட்டுமே அதிகப்படியாக சந்திச்சிருப்பீங்க. சொந்த பந்தத்தை இழந்தீங்க, சொத்துக்களை இழந்தீங்க, தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையும் இழந்தீங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலை அப்படின்ட்டு மனவேதனை பட்டுட்ருக்கீங்க. உங்கள் மனசில் கவலையும் கண்ணீரும் தான் அதிகமாக இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுக்கிறதற்கும் உங்களை அவமானப்படுத்துறதுக்கும் இங்கே நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சும் கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன அப்படின்னு வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கவங்க தான் நீங்கள். ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம் வருது, என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ கொடுத்ததில்லை அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க இல்லையா? பெரும்பாலான நபர்கள் இதை தான் சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிறது வரும் போகும், அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் போகும் அப்படிங்கிற நிலமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க. நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்குது. இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். கடந்த 2024 2025 காலகட்டங்களில் மிக மோசமான ஒரு நரக வாழ்க்கையில் வாழ்ந்தவங்க தான் நீங்கள். இப்போது இந்த 2026 3 முதல் மாதங்கள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஏமாற்றம் தான். நீங்கள் நினச்ச மாதிரி எந்த ஒரு விஷயமுமே நடந்திருக்காது. ஆனால் இப்போ உங்களுக்கு நல்ல ஒரு தொடக்கம் அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. குறிப்பாக நீங்கள் அடுத்த கட்ட நகர்வுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு 1 by 1 வரப்போகுது. ஏன்னா இப்போ உங்களுக்கு சனி பகவான் வக்ர நிலையில் விரக்தி அடைகிறாரு. அப்போ உங்கள் ராசியில் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. சனி பெயர்ச்சி மூலமாக பார்த்தீங்கன்னா சனி பகவான் கும்பராசியை விட்டு இப்போ உங்கள் ராசிக்கு பெயர்ச்சி அடைஞ்சிருக்காரு. இந்த பெயர்ச்சி காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய நாட்களாகவே ஏற்பட போகுது. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா குருவினுடைய வக்ர நிவர்த்தி. இத்தனை நாளாக குரு பகவான் உங்கள் ராசியில் 9ஆம் இடத்துல இருந்ததுனால பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய பின்னடைவு அப்படிங்கிறது
ஏற்பட்டுட்டு இருந்திருக்கும். 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் 3ஆம் இடமான லக்னஸ்தானத்தை நோக்கி வர்றதுனால இத்தனை நாளாக கிடைக்காம இருந்த ஒட்டுமொத்த குரு பெயர்ச்சி பலன்களும் இப்போ உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது. இதன் மூலமாக பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய அசுர வளர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் காத்துக்கிட்டு இருக்கு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சுக்கிர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இது 12 ராசிக்காரர்களுக்குமே பொது பலன்களாகவே பார்க்கப்படுது. நிச்சயமாக இதன் மூலமாக ஒரு கூடுதல் முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாகவே உங்களுக்கு ஏற்பட போகுது. அதை தொடர்ந்து உங்களுக்கு 5 வருட கிரகங்களினுடைய சேர்க்கை என்பது இப்போ இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த 5 வருடங்களில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் மற்றும் குரு பகவான் 2 கிரகங்களும் இருக்கிறதுனால இனி வரக்கூடிய 8 மாதங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்திற்கு இணையான ஒரு நாட்களாகவே உங்களுக்கு கருதப்படுது. இனி வரக்கூடிய 8-9 மாதங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சி மூலம் நல்ல தொழில் முன்னேற்றமும் சரி, குடும்ப முன்னேற்றமும் சரி, இது எல்லாமே உங்களுக்கு ஆசைப்பட்ட மாதிரியே அடுத்த கட்ட உயர்வுக்கு போக போகிறீங்க. கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது கிடச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழியே இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை ஒரு ஐடி ஜாப்போ ப்ரைவேட் ஜாப்போ நீங்கள் எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, அது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது. கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாளாக அலைஞ்சிட்டு இருக்கிற உங்களுக்கு சீக்கிரமாகவே நல்ல தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. வருமானம் மூலம் உங்களுக்கு பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாக உங்களை தேடி வரும். ராகு கேதுவால் உங்களினுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலையும் சரி, இல்லற வாழ்க்கையிலையும் சரி நிறைய நபர்கள் தொல்லையை கொடுத்துருப்பாங்க. இனி அவங்களினுடைய தொந்தரவு அப்படிங்கிறது உங்களுக்கு முழுவதுமாகவே இருக்காது. கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு இடத்துல இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த வேலையாக நினச்சி செஞ்சுருப்பீங்க. இது நாள் வரைக்கும் அந்த இடத்துல உங்களுக்கு சரியான அங்கீகாரம் கூட கிடைச்சிருக்காது. ஆனால் இப்போ உங்களுக்கு நீங்கள் போகிற இடத்துல எல்லாம் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சம்பள உயர்வு, பதவி உயர்வு, மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளினுடைய ஆதரவு எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களினுடைய வார்த்தைக்கு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க. தொழிலில் வியாபாரம் அனைத்தும் நல்லா நடக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் சீக்கிரமாகவே கைக்கு சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு, வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். பெரியோர்களினுடைய உதவி கிடைக்கும். உறவிலிருந்து சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். மூடி கிடந்த நிறுவனங்கள் மறுபடியும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். மீனராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. மீனராசிக்காரர்களுக்கு 2026 இந்த குரு பகவானினுடைய பெயர்ச்சி காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாமா? மீனராசிக்காரர்களுக்கு ராசியாதிபதியே குரு பகவானாக வர்றாரு. அவர் இடம் மாறுறாரு. எங்கே மாறுறாரு? மிதுன ராசியிலிருந்து இதுவரையும் மீன ராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடம்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் இருந்தார். அந்த இடத்த கடந்து இப்போ குரு பகவான் கடகம் அப்படிங்கிற அவரோட உச்ச வீட்டுக்கு போகிறாரு. அது எப்போ போகிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜூன் 1, 2026 திங்கட்கிழமை வைகாசி மாதம் 18ஆம் தேதி இரவு 1:50க்கு குரு பகவான் பெயர்ச்சியாகிறார். திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி குரு பகவான் முதல்ல கடகத்திற்கு ஒரு 3 மாதங்கள் இருப்பார். அதுக்கப்புறமா திரும்ப அதிசாரமாக சிம்மத்திற்கு அதிசார பயிற்சியை நான் தனியாக சொல்கிறேன். 31 அக்டோபரில் சிம்மத்துக்கு போயிட்டு திரும்ப ஜனவரி மாதத்தில் கடகத்திற்கே வந்துடுவார். அப்போது ஒரு உச்ச குருவின்
குருவினுடைய ஒரு அமைப்பு வந்து அந்த 9 மாதங்களாவது மீனராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அப்போது குரு இடம் மாறுறது அப்படிங்கிறது ஏதாவது நல்ல மாற்றங்களை மீனராசிக்காரர்களுக்கு கொடுக்குமா? ஏன்னா அவங்களுக்கு 7.5 சனி நடந்துட்டுருக்கு. அதில் ஜென்ம சனி தானே அப்படிங்கிற சனி பகவான் தலை மேலே நின்றுக்கிட்டு ஆணவமே நிலைக்க பண்ணிக்கோ அப்படி குடிகள் எல்லாமே இருளாய் செய்யுது. அப்போது மீனராசிக்காரர்களை சுற்றி இருள் சூழ்ந்து கண்ணுக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. எல்லாம் தெரியுது, காலையில் அப்படியே அந்த பாதி வெளிச்சம் பாதி இருட்டுக்குள்ளே நடந்த மாதிரியே இருக்கும் வாழ்க்கை. இப்போது குரு பகவான் வந்து என்னத்தை சொல்ல போறியா, அது ஏதாவது பண்ண போகுதா அப்படின்னு மீனராசிக்காரங்க யோசிச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக மீனராசிக்கு கூட இந்த நேரத்தில் நல்லது நடக்குது. அது ஏன் மீனராசிக்கு கூட அப்படின்னா 2.5 வருஷம் 7.5 சனி, இப்போ ஜென்மத்தில் சனி பகவான். நம்ம எந்த ஒரு விஷயத்துலையாவது போயிட்டுருக்கு, எதுவுமே குறுக்க வந்துடக்கூடாதுடா சாமி அப்படிங்கிற மாதிரி மீனராசியினுடைய நிலைமை வந்து அந்த நேரத்தில் ஒரு வெளிச்சத்தை கொடுக்குறாரு. குரு பகவான் ராசியை குரு பார்க்குறாரு. அப்போ மீனராசிக்காரர்களினுடைய மனம் எண்ணம் தெளிவாகுது. கற்பனை ராசி அப்படின்னு சொல்கிறோம், இதை கற்பனை கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் மீனத்தை பொறுத்த வரைக்கும் தனக்கு தகுதியான விஷயத்தை, தன்னோட உயரம் என்ன, தன்னோட பலம் என்ன, தன்னால் என்ன முடியும் அப்படிங்கிறத கணிச்சு வச்சிருக்கக்கூடிய ராசி குரு இல்லையா? அறிவை அவர் தானாகவே குரு பகவான் கொடுத்துட்றாரு. ஒழுக்கத்தை மீனத்திற்கு தானாக கொடுத்துட்றாரு. ஞானத்தை குரு பகவான் தானாக கொடுத்துட்றாரு. அப்படிப்பட்ட கவலையை மீனராசிக்காரர்களுக்கு அவரினுடைய எண்ணங்கள் கவலைகள் எல்லாமே போயிடணும், குடும்பம் வந்து நல்லா இருக்கணும், பிள்ளைகள் எல்லாமே நல்லா இருக்கணும், கனவுகளில் பாதியாவது பலிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு அவருடைய கனவு லட்சியம் எண்ணம் அத்தனையோ ராசி அப்படிங்கிற அந்த மனசு குரு பார்க்கறதுனால மனத்தை திடப்படுத்துறாரு. குரு பகவானினுடைய பார்வை பலத்தினால எண்ணங்கள் ஈடேறுது. எண்ணங்கள் உயர்வான எண்ணங்கள் கொண்ட மீனராசிக்காரர்களுக்கு அந்த எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இது சரியான தருணம் அப்படின்னு சொல்கிற மாதிரி குரு நிறைய வாய்ப்புகளை கொடுக்குறாரு. சுயஜாதகமும் தசாபுத்திகளும் புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களில் பிறந்த மீனராசிக்காரர்களுக்கு வயதிற்கு தகுந்த மாதிரி நடக்கக்கூடிய தசா பலன்களையும் குறித்து வச்சுக்கிட்டு அப்போ நடக்கக்கூடிய குரு பயிற்சியை அனுசரித்து தெய்வ வழிபாடுகள் செய்யுங்க. தான தர்மங்கள் எல்லாம் செய்யும்போது அது இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு ஆதிக்கமாக இவர்களுக்கு செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குரு பகவானினுடைய இடமாற்றமே ஒரு கேந்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு குரு பகவான், ராசியாதிபதியான குரு பகவான் ஒரு திரிகோண பாகவன்னு சொல்லக்கூடிய 5th இடத்துல போய் தனது உச்ச பார்வையினால மீனராசியை பார்க்கறது முதல் ஆரம்பமே மீனராசிக்கு அமர்க்கலமான யோகம் அப்படின்னு சொல்லலாம். ஜூன் 1ஆம் தேதி நள்ளிரவே மீன ராசிக்காரர்களுக்கு விடிவு காலம்னு சொல்லலாம். மீன ராசிக்காரர்களுக்கு குரு பகவானினுடைய பெயர்ச்சி நாள் அன்னைக்கு அமர்க்களம் ஆரம்பம் அப்படின்னு சொல்கிறீங்க. நல்ல நல்ல மாற்றங்கள் நிகழப்போகுதுன்னு சொல்கிறீங்கம்மா. இவங்களுக்கு தொழில் எப்படி இருக்க போகுது, வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்க போகுது, நிரந்தரம் இல்லாத வேலையில் நிறைய மீன ராசிக்காரர்களை பார்க்க முடியுது. பணவரவு எப்படி இருக்கும், இந்த 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் என்னென்ன நன்மைகளை செய்ய போகிறாரு அப்படின்னா, ஆரம்பித்த அன்னைக்கு அவர்கள் ஆனால் அன்னைக்கு தான் லாக்டவுன் போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி, அதாவது பொது ஊர் அந்த நாடு அமைப்பு ஜாதகம் அப்படிங்கிறது கிரக நிலவரம் அப்படிங்கிறது அது ஒரு தனி விதி. உலகியல் ஜோதிடம் அப்படின்னு அதை சொல்லுவோம். அதை கொண்டாந்து இதில் சொல்லலை. அது சொல்லலைன்னா நம்ம நினைக்க வேண்டாம். தனி மனிதன் எத்தனையோ பேர் லாக்டவுனில் நல்ல பணம் சம்பாதிச்சவங்க இருக்காங்கல்ல, எத்தனையோ பேர் அவ்வளோ பெரிய லாக்டவுன்லேயும் நல்லா வாழ்ந்தவங்க இருக்காங்க. அதனால் அவரவர்களினுடைய கிரக விதி பயன் வினை தான் இந்த இடத்துல உங்களுக்கு செயல்படும். ஒரு இடத்துலையும் அந்த மாதிரி ஜாதகத்தினுடைய தசாபுத்தியோட விஷயங்கள் எல்லாமே அந்த இடத்துல நிற்கும். பொது உலகியல் ஜோதிடம் பேசுறது நம்ம நோக்கம் இல்லை. ஜோதிட வகுப்பு மாதிரி இருக்கும். எந்த ஒரு விஷயத்துலையும் அந்த மற்ற கிரகங்கள் தூண்டும் நிலையில் உங்கள் ஜாதகம் இருந்துச்சுன்னா முழு வெற்றி. ஆக மீன ராசிக்காரர்களுக்கு அந்த குரு எதை பார்க்குறாரு அப்படின்னா, ராசிக்கு 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். அதாவது எடுத்து வச்சுட்டாங்க, ஆனால் மீன ராசிக்கு கொடுத்து வைக்கல. மீன ராசிக்காரர்கள் படிச்சுட்டாங்க, ஆனால் அனுபவிக்க முடியல. மீன ராசிக்காரங்கள் பட்டுட்டாங்க, ஆனால்
அதை ஞானமாக எடுத்துக்க முடியல. கவலை மனசை போட்டு அப்படியே குழப்பிக்கிட்டு இருக்காங்க. எதை தின்னா பித்தம் தெளியுங்கிற மாதிரி இருக்குது. கடைசியில் மீனராசிக்காரர்கள் எதையுமே அனுபவிக்க முடியலையே அப்படிங்கிற மாதிரியான ஒரு குழப்பம் இருக்குது. அனுபவிக்கலனாலும் பரவாயில்ல, பிள்ளைகளை நல்லா வச்சுக்கலாம், குடும்பத்தை நல்லா வச்சுக்கலாம், மனம் அமைதி இல்லாமல் இருக்கே அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனை. அப்போது பாக்கியம், புகழ், இந்த இடங்களையெல்லாம் குரு பார்க்கும்போது மனசும் அமைதியாகும், புகழ் பாக்கியமும் கிடைக்கும். நீங்கள் செய்கிற வேலைக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். நீ சரிப்பட்டு வரமாட்ட, உன்னால் முடியாது, உன்னால் நடக்காதுன்னு மீன ராசிக்காரர்களை புறந்தள்ளியவர்கள் முன்னாடி என்னால் முடியும், என்னால் சாதிக்க முடியும் அப்படிங்கிறத இவங்க செயலினால் நிரூபித்து காட்டக்கூடிய ஒரு காலம். வாய்ச்சொல் வீரர்கள் கிடையாது, செயலில் செய்து காட்டக்கூடிய ஒரு காலத்தை, பாக்கியத்தை குரு பார்க்கும்போது ஒரு அமைப்பு, தெய்வ தரிசனங்கள், தெய்வ மகான்களினுடைய தொடர்புகள், சித்தர்கள் வழிபாடுகள், தீர்த்த ஸ்தலங்கள் போகிறது ரொம்ப தடைப்பட்டுக்கிட்டே வந்துச்சு. போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைச்சது, தெய்வ தரிசனங்கள் கிடைச்சது, கோயிலுக்கே போக முடியாத ஒரு சூழல் இருந்தது. சனி பகவான் இறுக்கி வச்சிருந்தாரு, நேரம் கிடைக்காது அல்லது உடல் ஒத்துழைக்காது, மன அமைதி இருக்காது, என்னத்தை போய் கோயிலுக்கு போய் சாமி முன்னாடி அழுகணும்னு தோணுது, ஒன்றும் பேச தோணலை அப்படிங்கிற மாதிரி இருந்த மீனராசிக்காரர்களுக்கு குரு பகவான் சாமி கிட்ட கேளு, உங்கள்கிட்ட நீ பேசலைன்னா என்ன அப்படிங்கிற குரு அப்படிங்கிற தெய்வம் கோயிலுக்கு நீங்கள் இருக்கும் பொழுது அமைதியை உணர்வீங்க, ஆனந்தத்தை பெறுவீங்க, நிச்சயமாக மகிழ்ச்சியோடு திரும்பி வருவீங்க. மீனராசிக்காரர்களுக்கு இறை வழிபாடும் இறைவனால் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் நிச்சயமாக அவர்களுக்கு புகழாக மாறக்கூடிய ஒரு நல்ல காலம் அப்படின்னு சொல்லலாம். இந்த 9ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது அந்த பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்குறாரு. எப்படி பார்க்குறாருன்னு பாருங்கள். உச்ச பார்வையால் பார்க்குறாரு. இடையில் கொஞ்சம் கேப் ஒன்று வரும். அதாவது நான் திரும்ப சொல்கிறேன், அக்டோபர்லேருந்து ஜனவரி வரையும் ஒரு அதிசார பயிற்சின்னு ஒன்று 3 மாதத்துக்கு இருக்கும். அதில் மொத்தமாக உங்களுக்கு ஜூன் மாதத்தில் உச்சமாற குரு அக்டோபர் வரைக்கும் உச்சநிலையிலையும், திரும்ப ஜனவரிக்கு மேலே அங்கே ஒரு 6 மாதம், மொத்தத்தில் 2026லேருந்து 27 பாதி வருஷங்கள் வரைக்கும் உச்சநிலையில் இருக்கக்கூடிய குருனால மீனராசிக்காரர்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்க